டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நெக் வித் வந்துட்டு 3.25 எடுத்திருக்கேன். நெக் டெப்த் வந்துட்டு 5.5 எடுத்திருக்கேன். மேலே எடுத்திருக்க நெக் வித் விட கீழே வந்துட்டு 2.75 எடுத்திருக்கேன். அண்ட் கீழே 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாகவும் சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். இப்போ கீழே என்ன பண்ணுறோன்னா மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் அதிகமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம கையிலேயே ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கேலப் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கர்வோட லைனை கீழே வரைக்கும் அந்த 0.5க்கும் கம்மியாக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிசைனை சுற்றி 1.5 இன்ச் சேம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம கேன்வாஸை கட் பண்ணிக்கலாம். அந்த கேன்வாஸை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக் வித்தை ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண கேன்வாஸ் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கர்வ்ஸில் நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா நெக் பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளீட்டட் மேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.